வணக்கம், நான் உங்கள் ஹரியரன் பேசுகிறேன். ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ட்ஸ் தி லெஜெண்ட் ஹரியரன் லைவ் இன் கான்சர்ட். அதோட ப்ரெஸ் மீட் January 3rd, 2024 பினாங்ல நடக்க போகுது. சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். மறக்காம எல்லாரும் வந்துடுங்க. We'll all have great fun. Book the event tickets at ticket2u.com.my. Event brought to you by Hello Creative. கெடா மாநில சமூக சேவகி குமாரி செல்வராணி மேற்பார்வையில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல வகையான பயிற்சி பட்டறைகள் கூலிம் நகரில் நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு இயக்கங்கள் அரசியலில் கடந்த 40 ஆண்டுகளாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி பல வெற்றி நிகழ்வுகளை நடத்தி புகழ் பெற்றுள்ளவர்தான் குமாரி செல்வராணி. கெடா கூலிம் வட்டாரத்தில் உள்ள பெண்களை அடையாளம் கண்டு வேலை செய்தாலும் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு தையல் வகுப்புகளை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தி வருகிறார் குமாரி செல்வராணி. அவர்களுக்கு தமிழை போற்றி போற்றி நிலையான மேம்பாட்டு எழுத்துக்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு ஆதரவுடன் கூலிம் சமூக நலவள இயக்க மேற்பாட்டிலே 2ஆம் முறையாக நடைபெற்ற தையல் வகுப்பு பயிற்சியில் தையல் கொடுக்கும் விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அதன் அதிகாரிகளில் ஒருவரான அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய திரு பன்னீர்செல்வம் அவர்களே, கூலிம் தமிழ் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் பொதுநல சேவையாளருமான ஆசிரியர் திரு கோபாலு அவர்களே, இயக்கத்தின் பொருளாளர் திருமதி கௌரி விஜயன் அவர்களே, திருமதி கொடிமலர் திருமதி காவேரி அம்மாள் அவர்களே, நலமுக்கு நன்றி தெரிவித்து தமிழ் வளர்ப்பதற்கு ரிப்போர்ட்டர் சுலோம் சரி அவர்களே, அறிவிப்பாளர் ரேகா அவர்களே, இந்த வருகை புரிந்திருக்கும் அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இங்கு வரவேற்கிறேன் பெருமகிழ்ச்சி அறிவிக்கிறேன். இதை பற்றி அதாவது நான் கெடா மாநில தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் முன்னாள் தலைவி, அத்துடன் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் முன்னாள் மகளிர் பகுதி தலைவியும் கூட, கூலிம் மண்டபாறு தொகுதி காங்கிரசின் மகளிர் பகுதியும் கூட. இதிலிருந்து கொண்டு நான் பல சேவைகளை மகளிர்களுக்கு செய்திருக்கின்றேன். தையல் வகுப்பு, மாலை கட்டுவது, கேக் செய்வது, சாரி பிரிட்டி, யோகா வகுப்பு, பிரைடல் போன்ற பயிற்சிகளை எங்கள் இயக்கம் மகளிருக்கு வழங்கி அவர்களுக்கு தொழில் செய்த வாய்ப்புகளையும் வழங்கியிருக்கின்றோம். அவர்களின் ஒரு சிலர் கடையும் திறந்திருக்கிறார்கள். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் தீபாவளியை போது அன்பளிப்பு வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் ஒரு 50 பேர் நீங்கள் வீட்டிற்கு போய் ஒரு கடையை திறக்க வேண்டும் அல்லது வீட்டிலேயே சிறப்பான ஒரு இதை நீங்கள் செய்து வருமானத்தை ஈட்டிடும். இதுக்கு தான் அரசாங்கம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு உட்காந்துட்டு கொடுக்கல, கற்றுட்டு அப்படியே காலாட்டிக்கிட்டு கொடுக்கலங்க. அரசாங்கம் கொடுக்குறது எதுக்குன்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு வருமானத்தை தேடுவதற்கு கொடுங்க. பி பாட்டிங்கிறது வருமான முறையில் நீங்களாம் ஒரு பட்டை கூட வந்துருக்கீங்க. பட்டை ஒரு இது கூட ஈடுபடுத்திருக்கீங்க. அதனால் யாராவது நீங்கள் தொழில்துறையில் இயங்க போகிறீங்க, செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இயக்கம் 3 மாதம் பெரிய ஒரு நல்ல விஷயம். அம்மா இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி செஞ்சுருக்காங்கன்னும் போது நிறைய மகளிருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நான் இந்த இயக்கத்துக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது நிறைய பேர்த்துக்கு இன்னும் கிடைக்கணும். இந்த சேவையை நான் மறுபடியும் இறங்கி நிறையா வியாபாரமாக செஞ்சு நான் இன்னும் நிறையா லைஃப்பில் சாதிக்கணுன்ற ஒரு இதில் தான் நான் இருக்கேன். அது கடவுளுக்கு இந்த இயற்கைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த இயக்கத்துக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னை பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, தேர்தலில் கூட எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பேஷன் இருந்துச்சு, கற்றுக்கணும்னு. ஸோ எனக்கு எப்போ என்னோட சிஸ்டர் லா மூலிமா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நானும் என்ரோல் பண்ணேன். ஸோ என்ரோல் பண்ணோட இந்த 3 months எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாமல் ஜீரோலேருந்து எனக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக தெரியுது. ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் மை செல்ஃப். ஏன்னா நான் 3 டாப்ஸ் தைச்சிருக்கேன், 2 சுவார் தைச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கூடிய இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ஆக்சுவலி என்ன மாதிரி ஆளுக்கு மட்டும் இல்லை, மித்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் இந்த கோர்ஸ் கற்றுக்க முடிஞ்சு நான் நானே சொந்தமாக டெய்லரிங் இது வச்சு நான் எனக்கு ஜெனரேட் இன்கம் பண்ணலாம் எனக்காக. ஸோ கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் உதவி கட்சியாக அது பெரிய விஷயம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது 3 மாதம் இலவச நமக்கு
தையல் கிளாஸ் கொடுத்தாங்க. ஸோ வந்து சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா வந்து நார்மலாகவே வந்து தையல் கிளாஸ் வந்து நம்ம வெளியே விசாரிச்சோமா ஒரு 3000 வழி 4000 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இந்த இயக்கத்தில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவும் கிளாஸ் கொடுத்து சான்றிதழும் கொடுத்து ஃப்ரீயாக மிஷினும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து நான் செல்வராணி அம்மாவுக்கும் அரசாங்கத்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னுடைய கனவு, என்னுடைய எதிர்கால கனவு, ஆசை. ஆனால் நான் என்னோடய வயசெல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ இங்கே வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் வந்து எப்படியாவது நம்ம வயதாரு ஆகினாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தேன். நான் வந்து காடி வாகனம் மோட்ரு எல்லாம் ஓட்ட தெரியும். 10 வருஷம் வர பிஸ்னஸ்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த தையல் கலையை மட்டும் நான் எப்போயாவது கற்றுக்கணுன்ற பள்ளி பருவத்துலேருந்து ஆசை. அது எனக்கு கற்றுக்காமையே போயிடுச்சு. இந்த ஒரு தருணத்தை நான் நல்ல ஒரு பயன்படுத்திக்கிட்டேன். செல்வராணி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அவங்களும் நானும் ரொம்ப காலம் சமூக சேவையில் ஒன்றாக ஈடுபட்டு இருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அவங்கள மாதிரி ஒரு தாயாவோ தலைவியாவோ ஒரு சகோதரியாவோ எங்களை வந்து நல்ல கண்காணித்து எங்களை வந்து ஒரு கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோடு எங்களுக்கு வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆசிரியரை டீச்சரான்னு சொல்ல முடியாது, ஒரு தாயின்னு சொல்ல முடியாது, ஒரு சகோதரி சொல்ல அந்த அளவுக்கு வந்து அவங்க எங்களுக்குள்ள வந்து கட்டுக்கோப்பாக இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. கற்றுக் கொடுத்த டீச்சர்களும் சந்தோஷமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து தையல் கலையை வந்து முழுமையாக கற்றுருக்க முடியாது. ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி, இந்த இயக்கத்துக்கும் நன்றி, அரசாங்கத்துக்கும் ஒரு மிக மிக நன்றி சொல்லிக்கிறோம். இல்லை இனி வரும் காலங்களுக்கு வரும் பெண்களுக்கு மகளிருக்கு சரி இளைஞர்களுக்கும் சரி அரசாங்கம் நிறைய ஊக்குவிக்கணும், நிறைய ஊக்குவிக்கணும். ஒரு காலத்தில் எல்லாரும் நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், எப்படியே வாழ்ந்துடலான்றது ஒரு காலம். இன்றைக்கி வந்து இப்படி தான் வாழணும், இதன் மூலிமா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆரோக்கியமாக இருக்கணும், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஓகே, இன்று கூலியம் நகரில் சமூக சேவகி செல்வராணியின் ஏற்பாட்டில் வந்து தையல் வகுப்பு கடந்த 3 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்த பிறகு என்னென்ன நன்மைகள் கிடைச்சி, இதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த வகுப்புக்கு நான் வந்ததுக்கு பிறகு ஆக்சுவலி எனக்கு ஏற்கனவே தையல் தெரியும். எங்கள் ஆண்டி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த டெய்லரிங் கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் ஆண்டியோட அசோசியேஷன்லேயே டீச் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோடய டெய்லரிங் ஸ்கில் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. என்னோடய டெய்லரிங் ஸ்கில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து ஆண்டிக்கு கிளாஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வீட்டிலையும் வந்துட்டு நான் இப்போ வந்து டெய்லரிங் வந்து ஆரம்பித்து ஆளுங்க துணி தைச்சிட்ருக்கேன். ஈவன் நான் போட்டிருக்க சாரி ப்ளவுஸ் கூட நான் சொந்தமாக தைச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. இன்னும் இவங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்வமாக கற்றுக்கணும், நல்லா ஆர்வம் கற்றுக்கிட்டேன். இப்போ என்னாலையும் தைக்க முடியும், என்னாலையும் சொந்த கால அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை இருக்குது. என்னோடய முயற்சியில் நான் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கிட்டேன். என்னோடய நான் பெண் பிள்ளைங்களால அது தைச்சி பழகி இன்னும் அதிகமாக எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் நன்றியாக சொல்கிறேன் அவங்களுக்கு. என்னால் உயர்ந்த முயற்சி நான் இன்னும் மேற்கொண்டு செய்ய ஆசைப்பட்றேன். எப்படி வந்து அவங்க தொடர்பு செல்வராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சந்திச்சிங்க? எனக்கு சமயம் தான் எனக்கு என் கணவர் இறந்தார். கணவர் இறந்த கையோடு எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியல. அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க அவங்களோட தொடர்பை. அப்போ அவங்களுக்கு உடனே நான் கால் பண்ணி பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைமா எனக்கு தையல் போச்சு. அப்போ சரி வாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் நேரில் அவங்களை பார்த்து பேசுகிறேன். அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, சரி இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்த போகிறோம், நீங்கள் அதை வந்து கலந்துக்கலாம், நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி என்னாலையும் முயற்சி பண்ணி நான் முடியும். நானும் ஒரு கம்பெனி நிறுவனம் வேலை செய்கிறேன், 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை கிளாஸுக்கு ஒரு நாள் முடிச்சாங்க. நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி நானும் அந்த கிளாஸை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அதையும் சாதிச்சுட்டு வந்து சாதிச்சிட்டேன்.